ஸ்ரீ புருஷோத்தம மாத மாஹாத்மியம் என்று அழைக்கப்படும் அதிக மாத மாஹாத்மியத்தின் 24ஆம் அத்தியாயமான 24ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இன்று அரண்மனையில் ஒருவித பரபரப்பு நிலவியது. அதில் என்ன தவறு? எல்லாவற்றிற்கும் மேலாக அரசன் தனது குலகுருவான வசிஷ்டரை உணவிற்காக அழைத்திருந்தான். பலவிதமான உணவு பதார்த்தங்கள், இனிப்புகள் மற்றும் பானங்கள் தயாரிக்கப்பட்டிருந்தன. அரசர் தனது குருவிற்கு பணிவிடை செய்து அவரை மகிழ்விக்க ஆவலாக இருந்தார். குரு வசிஷ்டருக்கு உணவு பரிமாறப்பட்டது. காண்பதற்கு அழகாகவும் சுவை மிகுந்ததாகவும் இருந்த அந்த உணவு இப்போது அவர் முன் இருந்தது. ஆனால் வசிஷ்ட மாமுனிவர் எதையோ வெறித்து கண்டபடி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். திடீரென்று அவர் தன் விழிகளை திறந்தார். கோபத்தால் அவரது விழிகள் சிவந்திருந்தன. குருவிற்கு பரிமாறப்பட்ட உணர்வுகளில் திடீரென்று இறைச்சி கலந்திருந்தது. கோபத்தால் அவர் விழிகள் சிவந்திருந்தன. அவரது உணவுடன் பரிமாறப்பட்டதும் ஒரு வகை இறைச்சிதான் என்பதால் வசிஷ்டனானவர் அரசர் மீது ஒரு பெரிய சாபத்தை விட்டார். அந்த சாபம் அரசனின் முழு வாழ்க்கையின் திசையையும் விதியையும் மாற்றி அமைத்தது. ஆனால் குரு வசிஷ்டருக்கு அந்த இறைச்சியை கொடுத்தது யார்? மேலும் அரசனின் வாழ்க்கையை மாற்றி அமைத்த அந்த சாபம் என்ன? இதுவே இன்றைய நமது ஸ்ரீமத் பாகவத கதையின் முக்கிய தலைப்பாகும். ஆகவே புனிதமான புருஷோத்தம மாதத்தின் இந்த சிறப்பு கதை தொடரில் இன்று நாம் ஸ்ரீமத் பாகவதத்தின் 9ஆம் ஸ்கந்தத்தின் 9ஆம் அத்தியாயத்திலிருந்து இந்த அழகிய கதையினை செவிமடுக்கலாம். பகீரத மன்னனின் வம்சத்தின் 8வது தலைமுறையின் சுதாஸ் என்ற மன்னன் இருந்தார். அவருடைய மகன் சௌதாஸ் ஆவார். அரசர் சௌதாஸ் மிகவும் வீரமும் மாண்பும் வாய்ந்த மன்னராக இருந்தார். ஒரு நாள் அவர் சிறிது காலம் காட்டில் தங்குவதற்காக சென்றார். அங்கே அவர்கள் நர மாமிசம் உட்கொண்டு ஒரு அசுரனை எதிர்கொண்டனர். அரசர் சௌதாசர் அவனுடன் போரிட்டு அவனை கொன்றார். அந்த நேரத்தில் அந்த அசுரனின் சகோதரனும் அங்கிருந்தான். ஆனால் அரசன் அவனை மன்னிக்கவில்லை. அவன் தன் சகோதரனை மன்னித்துவிட்டு சென்றான். இப்போது அரசன் அந்த சம்பவம் முழுவதையும் மறந்து விட்டிருந்தார். ஆனால் அந்த அரக்கனின் சகோதரன் அதை மறக்கவில்லை. தன் சகோதரனின் கொலைக்கு பழி வாங்க அவன் உறுதியாக இருந்தான். எனவே அவன் மாறுவேடம் அணிந்து அரச அரண்மனையில் ஒரு பணியாளனாக சேர்ந்தான். ஒரு நாள் சௌதாச மன்னன் தன் குல குருவான வசிஷ்ட முனிவரை விருந்திற்காக அரண்மனைக்கு அழைத்தார். தன் குருவை கௌரவிப்பதற்காக மன்னன் விரிவான ஏற்பாடுகளை செய்தார். அரண்மனை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பலவிதமான உணவுகளும் இனிப்புகளும் பலகாரங்களும் தயாரிக்கப்பட்டிருந்தன. மன்னன் தன் குருவிற்கு பரிமாற ஆவலாக இருந்தான். ஆனால் இன்றுதான் தன் மகிழ்ச்சியான வாழ்வின் கடைசி நாள் என்பதனை அவன் அறிந்திருக்கவில்லை. இன்று அவன் வாழ்வில் அவன் ஒருபோதும் கற்பனை செய்திராத ஒரு மாற்றம் நிகழவிருந்தது. இப்போது அரச அரண்மனையில் சமையலறை பணியாளன் என்ற வேடத்தில் இருந்த அந்த நர மாமிச அசுரன் யாரும் அறியாமல் இந்த தருணத்திற்காகவே காத்திருந்தான். குரு வசிஷ்டருக்கு பலவிதமான சுவையான மற்றும் நறுமணமிக்க உணவுகள் பரிமாறப்பட்டன. ஆனால் வசிஷ்ட மாமுனிவர் ஒரு சாதாரண மனிதர் அல்லவே. அவர் ஒரு சிறந்த துறவியும் வேத அறிஞரும் ஆவார். இந்த உணவின் தூய்மையை சோதிக்க அவர் விழிகளை மூடிய போது அதில் மனித மாமிசம் கலந்திருப்பதை அவர் கண்டார். இந்த நிந்தனை செயலை மன்னன் செய்யவில்லை. மாறாக மன்னனின் சமையலறையில் ஒளிந்திருந்த ஒரு நர மாமிச அரக்கனே இதனை செய்தான் என்பதை அது வெளிப்படுத்தியது. மேலும் மன்னன் முற்றிலும் நிரபராதியாக இருந்தான். ரிஷி வசிஷ்டர் தனது சாபத்திற்காக வருந்த தொடங்கினார். நாளடைவில் மன்னனின் உடலில் சில விசித்திரமான மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. அவன் கடும் கோபமடைந்தான். அவன் ஒரு சடங்கை செய்து சாப மந்திரத்தை ஓதி தன் குருவை சபிக்க தயாரானான். ஆனால் அந்த தருணத்தில் பைத்தியக்கார தமயந்தி என்றும் அறியப்பட்ட அவனது மனைவி தமயந்தி அந்த மன்னனை தடுத்தாள். எப்படியோ மன்னன் அந்த தருணத்தில் நின்று விட்டான். ஆனால் அன்றிலிருந்து மன்னனின் உடலும் குணமும் கடுமையாக மாறத் தொடங்கின. அவனது நடத்தை ஒரு அரக்கனை போல ஆனது. அவனது பாதங்களில் ஒரு கருப்பு புள்ளி தோன்றியதால் அவனது பெயர்களில் ஒன்றாக கல்மஷபாதன் என்ற பெயரும் அமைந்தது. நரமாமிசம் உட்கொள்ளும் பழக்கமுடையவனாக மாறிய கல்மஷபாதன் பசியால் வாடி காடுகளில் அலைந்து திரிந்தான். அவனது கோரமான உருவமும் குணமும் அவனுக்கு தொடர்ச்சியான வேதனைகளாக இருந்தன. ஒரு நாள் அவர்கள் தங்கள் கொடுமையின் எல்லையை மீறினார்கள்.
பாதன் என்ற அசுரன் அந்த பிராமணனை உட்கொள்ளும் நோக்கத்தில் அவனை பிடித்தான். இதனை கண்ட பிராமணனின் மனைவி அழுது கொண்டு தன் கணவரை காப்பாற்றும்படி அரசனிடம் மன்றாடினாள். அவள் கூறினாள், ஒரு தந்தை தன் மகனை கொல்லாதது போல உன்னால் கொல்லப்பட தகுதியற்றவன். ஒரு மன்னனாக அதை பாதுகாப்பது உங்கள் கடமை. என் கணவர் இல்லாமல் நான் ஒரு ஆண்மகன். நீங்கள் அவரை உட்கொள்ள விரும்பினால் முதலில் என்னை உட்கொள்ளுங்கள். ஏனென்றால் என் கணவர் இல்லாமல் நான் உயிரோடு இருக்கும்போது இறந்து விடுவேன். அரசே, தயவு செய்து என் கணவரை காப்பாற்றுங்கள். இவ்வாறு அந்த பிராணனின் பல மன்றாடல்களாலும் பிரார்த்தனைகளாலும் மன்னன் கல்மாஷபாசனை சமாதானப்படுத்த முயன்றாள். ஆனால் பசியின் காரணமாக ஆட்கொள்ளி மன்னன் அந்த பிராமணனை விழுங்கிவிட்டான். பிராமணனின் மனைவி தன் கணவன் கொடூரமாக கொல்லப்பட்டதை கண்டபோது மன்னன் மீது கடும் கோபம் கொண்டாள். கற்புடைய அந்த பெண் அவனை சபித்து, கொடிய பாவியே, நான் என் கணவருடன் புணர்ந்து குழந்தை பெற விரும்பிய போது நீ அவரை கொன்றதால் நான் உன்னை சபிக்கிறேன். நீ எப்போதெல்லாம் உன் மனைவியுடன் புணர முயற்சிக்கிறாயோ அப்போதெல்லாம் நீ அந்த நொடியிலேயே இறந்து விடுவாய் என்றாள். இவ்வாறு மன்னன் சௌதாசனை சபித்த பின்னர் பிராமணனின் மனைவி மீதமிருந்த உடல் பாகங்களை சேகரித்து சிதையில் வைத்துவிட்டு தன் கணவனுடன் தீயில் இறங்கினாள். மன்னன் சௌதாசனும் அவளும் இப்போது வசிஷ்ட முனிவரின் சாபத்திலிருந்து விடுபட்டனர். ஆனால் அவனது பிராமண மனைவியால் இடப்பட்ட சாபம் அந்த நர மாமிச அசுரனின் உடலில் இன்னும் நீடித்திருந்தது. ஒரு நாள் அரசர் சௌதாசர் தன் மனைவி மதயந்தியுடன் புணர முயன்ற போது அவள் அந்த சாபத்தை அவனுக்கு நினைவூட்டினாள். அதன் விளைவாக மன்னனால் தன் வம்சத்தை தொடர குழந்தைகளை பெற்றெடுக்க இயலவில்லை. எனவே குரு வசிஷ்டர் ஒரு கல்லால் அந்த கர்ப்பத்தை தாக்கினார். அதே கணத்தில் அந்த குழந்தை கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டது. கல்லின் தாக்கத்தால் அந்த குழந்தை பிறந்ததால் துயரம் நிறைந்த பிறப்பு என்று பொருள்படும் அஷ்மகன் என்று பெயரிடப்பட்டது. அதுவரை உலகத்தால் கவரப்பட்ட மக்களால் மதன் மோகனன்கள் பிரபஞ்சத்தை மயக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவிலும் நாம ஜபத்திலும் ஈடுபட்டு இந்த அழகிய துதியை முணுமுணுத்து வந்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மனதார எண்ணியே அந்த மக்கள் காலத்தை கழித்து வந்தனர். ஸ்ரீ புருஷோத்தம மாத மாஹாத்மியம் என்று அழைக்கப்படும் அதிக மாச மாஹாத்மியத்தின் 24ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.